ஊழையும் ஓப்ப காண்பர். இது திருக்குறள். ஊழையும் ஓப்ப இப்படி ஒரு எதுக்கு? ஊழுக்கு இந்த விதிக்கு. இது உண்மை. அப்போ நீங்கள் என்றென்றும் 16 அவர் அவரை மட்டுமே எடுக்கிறார். உங்களுக்கு முன்னுக்கு ஒரு மாதிரி எண்ணிக்கிறார். நம்ம நிரூபிக்கப்பட்ட உண்மை முழுதும் அவர் மாறு. ஆனால் அவர் எதிர்மாறு போச்சு. என்னலாம் நம்ம விதி. நீங்கள் தயவு செய்து இந்த முட்டாள்களிடம் அந்த வார்த்தை சொல்லுவோம். நம்முடைய சமுதாயத்தில் 99 சொல்லி ஓமா இல்லையோ 99.9 வாக்கள் ஐயா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பாவம் பேபி சோல் சொல்லுங்க. அவங்களாம் குழந்தைகள் பாவம் உண்டு ஒரு அறிவும் இல்லை. ஸோ ஃபர்கிவ் தேம். அவங்கள சொல்லுவாங்க கேட்காது. நாங்கள் சொல்லுவோம் மக்கள் நாங்கள் நிரூபித்து கொண்டிருக்கோம். சொல்வதை சொல்லுங்க. நாங்கள் நிரூபித்து கொண்டிருக்கிறோம். அதில் நம்ம கேட்கலாம் இல்லையோ. நீ இந்தியாவுக்கு வந்து பாருங்கள், ஒரு ஆசிரமம் இருக்கலாம் இடம். ஓகே அவன் சொல்லு. அப்போ விதியை மதியா வெல்றவன்றது அவங்க சொல்கிறது. ஆனால் சாதாரணமாக முடியாது. நான் இன்னும் ஐ இன்க்ரீஸ் மை எஃபர்ட் சொல்லுங்க பை 100-fold. ஒரு புத்தகம், அது ஓடியோ, அதில் பேர் கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன் சொல்லுங்க. கிரேட்டஸ்ட் சேல்ஸ் அதில் படிக்கணும் நீங்கள் புத்தகத்தை. இங்கே இருக்க நினைக்கிறேன், இல்லாட்டி ஆர்டர் பண்ணுவோம். அதில் ஒரு கோடீஸ்வரன் மகளில் சாதாரண ஒரு பையன், நல்ல பையன், அவன் காதல், அது தவறு இல்லை. ஓகே. ஆனால் அவர் கூப்பிடுமா, நீங்கள் நீ நல்லவன் ஐயா, நானும் கோடீஸ்வரன், நீ எந்த லெவலுக்கு வராமல் உனக்கு அப்படி எந்த மாலை கொடுக்கலாம், நீ நல்ல உள்ள. அப்போ சொல்கிறார், அவன் முடிச்சிடறான். சரி, நானே உனக்கு எப்படி கோடீஸ்வரனாண்டு உன்னை சொல்லி கொடுக்குறேன். பியூட்டிஃபுல். அதில் 10 ஸ்க்ரோல்னு சொல்கிறேன். ஞாபகம் வச்சுக்கா, அதை எடுத்து நம்ம வைக்கணும். என்னது? தி கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன் ஆக் மெண்டினோ அவர் பேர். அது ஆங்கிலத்தில் நம்ம தொடங்கு. அப்போ அவர் சொல்லிக் கொடுக்குறார். அதில் முதலாவது ஐ ஸ்டார்ட் த டே சொல்லுவோம். ஐ ஸ்டார்ட் த டே வித் லவ் இன் மை ஹார்ட். எனது வாழ்க்கையை அன்பினால் நிறைந்து நான் தொடங்குகிறேன் ஒவ்வொரு நாளும். அது உண்டு. ரெண்டாவது ஐ லாஃப் அட் த வேர்ல்டு சொல்லுங்க. நான் உலகத்தை பார்த்து சிரிப்பேன். ஏனண்டா சோம்பேறி அவன், சோம்பேறி அவன் முன்னே உண்டு முடியாது அவனை பார்த்து சிரி. நீ ஏன் அவன் சோம்பேறி இல்லை, நம்மளை ஆக்களை பார்த்து சிரிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தங்களை தெரியாத மட்டும் இல்லை, உன்னையும் குட்டிச்சோறு ஆக்குவாங்க. டோன்ட் லிசன் டு தேம். ஓகேயா? ரெண்டாவது. மூணாவது இதை கத்தான் சொல்லணும். ஐ இன்க்ரீஸ் மை எஃபர்ட் பை 100-fold. எனது முயற்சிகளை நான் 100 மடங்காக கூட்டுவேன். அதான் சுவாமியா செய்து. காலையில் 3 மணிக்கு எழும்பி, நான் இங்கே இல்லை, அங்கே கங்கை கரையில் போய் முதல்ல கங்கை அவங்கள விழுறேன். அது குளிர் என்ன 0 பொலிஜனுக்கு வரும் குளிர். 3 மணிக்கு எழும்பி நம்மளோட லைஃப் தொடங்குவாங்க. அப்படி இல்லை, எத்தனை படிப்பு, எத்தனை இது ஜபம், தியானம், சேவை, அந்த குருமார் அத்தனை பேர் ஆசீர்வாதம். இப்போ விதியை சாதாரண மாற்ற முடியாது, ஆனால் நாள் முடியும். அதுக்கு தானே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இந்த இப்படி போவாதங்க. எனவே நீங்கள் செய்கிற முயற்சியெல்லாம் எல்லோரும் படிக்கிறாங்க, நானும் அதெல்லாம் சொல்லலாம். என்ன ராக்கெட் ஃபீல், என்ன ராக்கெட் வேகமாக அதில் போகணும், அதனால் முடியும். அப்போ குறிக்கோளை தான் பார்க்கணும், வேறு ஒன்றையும் பார்க்கக்கூடாது. எனக்கு அதுதான் ஆங்கிலம் தெரியணும், சிங்களம் தெரியணும், ஹிந்தி தெரியணும், வேறு ஒன்றும் தெரியாது. ஓகேம்மா, கைதடுங்க எல்லாரும். நான் எனது விதியை வென்று காட்டுகிறேன். விதியை வென்று விட்டேன். அப்போ நாங்கள் இருக்க என்ன சாமி ஒன்றும் தெரியல. அதில் யோசிச்சுப்பா, என்ன உங்களுக்கு எத்தனை கோடி இருக்கு உங்களோட பேங்க்கில் பணம்? உங்கள்கிட்ட தான் இருக்கா? எத்தனை இருக்குது? இல்லைடாமா இல்லை. என்னென்ன சொல்லி போனால் நான் இருக்க வீட்டுற பெறுமதி 3.5 கோடி இந்தியன் ருப்பீஸ். தெரியுமா உங்களுக்கு? இந்த மேலே இதுக்கு என்ன கனடாவுக்கு போகிறதுக்கு அவங்க வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் கேட்டான். நான் சரி கூப்பிட்டு அவன் சரி சாமி 3.5 கோடி அவன் ப்ராடக்ட் விசா கொடுத்துட்டான். அப்போ என்ன அது பழக்கம் இல்லையோ? இப்போ பாருங்கள், இந்த ஆசிரமம் இல்லை மதுரை ஐயா அந்த வண்டவங்களை சொல்கிறாங்க, பியூட்டிஃபுல் ஆசிரமம் இல்லையோ? என்னத்தை பார்த்தீங்க? உங்களுக்கு சாப்பாடு இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது, பவுல் இருக்குது, ராக்கெட். அதில் எனக்கு சரியா அது விளையாடுறது என்னையா குறை இருக்குது? பேட்மிண்டன் ஆடி சக்கு இல்லையோ? உங்களோட வீட்டெல்லாம் இருக்கோ இல்லையே? என்னம்மா? ஸோ விதியை சொல்லுங்க, நான் வென்று காட்டுகிறேன். விதியை நான் வென்று விட்டேன். அப்போ அதுக்கு வழிமான்னு நான் சொன்ன மாதிரி இல்லை,
ரோல் மாடல். இப்போ நான் விவேகானந்த சுவாமி எடுத்தேன், அவர் பட்ட கஷ்டம் எல்லாம் இருந்தது. ஆனால் அதால் அவர் உழைச்ச இதுவும் தெரியுது, அவர தவமும் தெரியுது. என்னாலும் முடியும். நீங்கள் ஒன்று இந்தாக்க என்னால் முடியாதுன்னு சொன்னால் நீ உன்னை இஷ்ட தெய்வத்தை அவமானப்படுத்துகிறாய். நானே என்னால் முடியாது நீ என்று சொன்னால் உன்னை இஷ்ட தெய்வத்தை நீ அவமானப்படுத்துகிறாய். ஏன் அவர் சர்வ வல்லமை வாய்ந்த இல்லை, அது மாணவர்களுக்கு என்ன வேணும் கேளு, ததாத்து எங்களுக்கு எல்லாம் கிடைக்குது உண்மையில் இல்லை. எதை நினைச்சாலும் நடந்து கொண்டிருக்கு என்னமா. நீங்கள் சொல்லுங்கள் இட்ஸ் இம்பாசிபிள். அதில் சொல்லுங்க IM POSS BIBLY அதை எழுதுனவா நீ எழுதுங்க சரியா. அதுக்குள்ள I am possible சொல்லுங்க பாருங்க. இம்பாசிபிள்ண்டா முடியாது. சரியா, கொட்டளத்தில் எழுதுங்க, கேபிட்டல் எழுதுங்க. அது இம்பாசிபிள்னா முடியாது. ஆனால் அந்த இம்பாசிபிளுக்குள்ளே I am possible முதலாவது I பட் M. ஐஎம்னா நான் இல்லையோ. நீங்கள் இன்னொன்று என்னால் முடியும் சொல்லுங்க. நீ எதெல்லாம் கொண்டு நானே சேர்க்கணும். நான் செய்வேன், நான் செய்து காட்டுகிறேன், நான் முடித்து விட்டேன், நான் வென்று விட்டேன், எப்பொழுதும் நானே சேர்த்துக்கொடும் என்று அந்த நான் இறைவன். நான் அற நான் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். இம்பாசிபிள் I am possible சொல்லுங்க. I am possible மற்ற முதலை சொல்லக்கூடாது. இப்போ இதை காண கேட்கும் எல்லா இடங்கள்லையும் சொல்லுங்க நான் சொல்லுங்க. நானும் இந்த பொய்யான நான் சொல்லலை. தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். இதுக்குள்ளே இருக்க நான் உண்மையில் இறைவனாகிய சர்வ வல்லமை வாய்ந்த நான். என்னால் முடியும் சொல்லுங்க. நான் செய்து காட்டுகிறேன், நான் அடைந்து காட்டுகிறேன், நான் வென்று காட்டுகிறேன். எப்போ நான் எப்படி சொல்லுங்க, நான் உறுதியாக சொல்லுவோம். ஓகேயா அது டன் வேறு சொல்லுவோம். மூடணும் அது நீங்கள் சொல்லுவோம், நான் சொல்லுவேன். நான் சொன்னேன் காஜா ஒன்றிக்க மாட்டேன். நீங்கள் இங்கே இருக்க முடியாது சொன்னேன். என்ன தொடக்கல நான் கொஞ்சம் சொல்லிச்சேன் மிச்சம் இருக்கு சாமி. சொல்லுங்க ஒன்று நீங்கள் சொல்லுங்க. என்னம்மா நீங்கள் சொல்லுங்க. கட்டாயம் என்னம்மா என்ன தயவு செய்து இப்போ என்ன சொல்ல போகிறான்டா, உங்களோட முன்னேற்றத்தை தடுக்கிற இது நம்மளோட சமுதாயத்தில் உள்ள மூட நம்பிக்கை. உண்மையில் கொஞ்சம் மரியாதையோட கவனமாக நீங்கள் வெல்லணும். சொல்லுங்க. நம்ம தொடக்கன்னு சொல்லி என்னதுக்கெல்லாம் தொடக்க சொல்றோம் சொல்லுங்க. முதலாவது பொம்பளை பிள்ளைகள் சொல்லுங்க. ஓகே, அதை தவிர செத்து வீட்டுக்கு ஒரு தொடக்கன்னு சொல்றோம். வேற புள்ளவரன் ஒரு தொடக்கன்னு சொல்றோம். வேற ஒரு வருஷம் ஒரு தொடக்கன்னு சொல்றோம். இப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா தன்னை தொடக்கே ஏஜென்ட் பண்றதே ஒரு தொடக்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப மத்த ரெண்டுமே என்ன மாதிரி தொடக்கா இல்ல. அது உண்மையா நம்ம அந்த நம்மட மனதில அந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ளணும். ஏன்னு சொன்னா நான் ஒரு உதாரணம் சுவாமி, ஸ்கூல்ல ஒரு கோயில்ல வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை, இதுக்கு நான் கோயிலுக்கும் போகல, வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை பண்றதுக்கு ஒரு பொடியன் ஒருத்தர் பொம்பளை பிள்ளை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் மனம் ஆறி போயிருக்கும். அவன் வாடா பூசைக்கு வாடான்னு கூப்பிடுறேன். அவன் சொல்றான் எங்கட சித்தப்பாட மகள் ஏஜென்ட் பண்ண எனக்கு தொடக்க டீச்சர். அப்ப நான் இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அப்ப நீங்க நான் இப்படிதான் சொல்லுவேன் இருந்தா அதை மாற்றிக்கொள்ளுங்க. அதுல எனக்கு சார் நம்ம ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். அந்த ஒரு தடவை நீங்க அந்த ஏஜென்ட் பண்ண செகண்ட் டே அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு எக்ஸாமுக்கு போகாது. அந்த பிள்ளை அமெரிக்காவில் இருக்குது. இந்த வகுப்புகளை சொன்னேன்னா சரியானு இந்த பிள்ளை பெரிய ஆளாகி அந்த நேரம் மாகாண மட்டத்தால் 9ஆம் ஆண்டுக்கு பரீட்சை நடக்குது. சரியானே இது நடந்த காலப்பகுதியில். அப்போ அந்த பிள்ளை பெரிய ஆளாகி 2ஆம் நாள் மாகாண மட்ட சோதனை தொடங்குது. கொஞ்சம் வசதியான ஆகுது. சரியானே நாங்கண்டா என்ன செய்வோம், எக்ஸாமுக்கு வர மாட்டோம்ல, அவங்க காரில் ஏற்றி கொண்டு விட்டு காரில் ஏற்றி கொண்டு போனாங்க. அந்த மாகாண மட்ட எக்ஸாம் எழுதுனது அந்த பிள்ளை பெரிய ஆளாகி 2ஆம் நாங்கண்டா என்ன செய்வோம், 2ஆம் தண்ணி வாக்கல, அது செய்யலை இது செய்யலன்னு தானே வீட்டுக்குள்ளே வச்சிருக்கோம். இப்போ அந்த பிள்ளை அமெரிக்காவில் இருக்குது. சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஏற்பாடுகள் இருக்குது. சரியா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, படித்ததால முன்னேறி இப்போ அமெரிக்காவில் இருக்குது. சரியா, கிட்டடியில் அவர் அம்மா போய் வந்தவங்க, பிள்ளை பிறந்திருக்காங்க போய் வந்தவங்க.
சரியா? ம். அப்ப அதே மாதிரி சுவாமிஜி அதை சொல்லணும். என்னென்னு சாவடியில படங்களை மாற்றி எனக்கு கால் உரையுது. சுவாமிஜி அவர் என்ன சொல்கிறீங்க? சூரியன் போகிற சுதர்சன் அப்பா சவம் கிடக்குது. நான் போய் பார்த்து போட்டுண்டா அந்த படங்களை என்ன வீட்டில் இருக்க படங்களை சாமி படங்களை சுவாமியார் நீ சுவரை பார்த்து கொண்டிரு, எங்களெல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் கொடுக்காதே, முழுது இப்படி மாற்றி மாட்டி வச்சிருக்கு என்ன. அப்போ நான் சொன்னேன், ஏனையா சவம் செத்த வீட்டில் இல்லை ஏய் மக்களா எல்லாரும் சொல்ல போகிறோம். இறைவன் எங்கே இருக்கிறார்? ஆ போ சிட்டிப்போ எங்கே இருக்கிறார் சொல்லுமா காணக்கோக்க கதையா. நீ அந்த படத்தையே மாற்றி வச்சிருக்கிறாய். கடவுள் சுவரை பார்த்து கொண்டு கொடு எங்களை பார்க்க இல்லையோ. அப்போ உனக்கு என்ன அறிவு இருக்கு? தானே சொல்லு. அடுத்தது கடவுள்ற பேர் அதில் மந்திர ஜபம் எல்லாம் பண்ணலாமா? ஏய் மக்களா நான் கட்ட மக்கள் நான் சொல்ல போகிறேன். அந்த உயிர் துடிச்சு கொண்டிருக்கு. அதுக்கு அந்த நேரம் நீ கதைக்கணும், இல்லை பிரார்த்தனை பண்ணணும், மந்திர ஜபம் பண்ணணும். அதுக்கு எல்லாம் நீ அவங்கள சேரு, அங்கே போய் செய்யாத. ஆனால் உங்களுக்கு தெரியுமா அந்த சாப்பிட்டு போய் பார்த்தீங்கன்னா அது பற்றியும் அவங்களோட ஆக்க செத்த வீட்டுகள் பயங்கரமாக இருக்கும். இருட்டு இன்னும் அதுக்குள்ளே போகணும் சாப்பிடுன்ட்டு தெரியும். ஏன் தெரியுமா? அந்த உயிர் அங்கே துடிச்சு கொண்டிருக்கு. அதுக்கு ஒரு ஆறுதல் இல்லை, ஒரு அமைதி இல்லை, இல்லை பிரார்த்தனை இல்லை. அதில் ஆவி என்ன ஆவி? புட்டு ஆவி அப்படி ஆவி. எங்கட அம்மா அறிவு இருக்கு அவனுக்கோ. இப்போ என்னது லைஃப் ஆஃப்டர் லைஃப் ஒரு புத்தகம் இருக்குது, வாழ்க்கையின் பின் வாழ்க்கை. அது செத்தண்டியே. இங்கே என்ன பாருயா அவள் ஒத்துக்கொள்ளலை. நீ சொல்கிறா சொல்லு நாங்கள் ஆவி பயமங்கிறது என்ன ஆவி? என்ன சொல்லுங்கள் உயிர். இப்போ எங்களோட மாமி என்ன ராஜு இவங்களோட அப்பாட தங்கச்சி இந்த ராஜுவோட அங்கே நான் போனால் பணம் கொடுத்து அவனுக்கு சாராயம் கொடுத்து இல்லை அந்த வெட்டி மீன் கொத்து மீன் எல்லாம் கொடுத்து முன்னுக்கு இருந்து கடதாய் விளையாடி கொண்டிருக்காங்க. எது ஆவி. எங்களோட மாமிக்கு பயந்து இல்லை இன்னும் அநியாயம்மா அது முழு பேரின் சாபம் போடுவோம் இந்த உயிர். நீ அந்த வீட்டு போய் பாருங்கள் சாவடுகளாம் என்ன. அதுக்கு எதிர்மாதிரி எங்கட தாயார் உடம்பை விட்டோன்னே ஹலா இருந்து நாங்கள் பாடினோம், அவங்களோட கதைச்சோம், சிவபுராணம் செய்தோம், மந்திர ஜபம் செய்தோம், பண்ணினோம். அப்போ தவறுண்டா தவறு, நெற்றிக்கண்ணையும் காட்டினோம் குத்தம் குத்தம். இன்னும் அப்படி செய்யாதம்மா, அது இல்லைம்மா. இப்போ நீங்கள் செய்துட்டுன்னு வச்சுக்கிறோம், ஒரு நாள் கூட போகும் இல்லை உங்களுக்கு அப்படி அநியாயம் செய்தால் எப்படி இருக்குன்னு யோசிப்பார். நல்லா இருக்குமா? நீ இங்கே தலைஞ்சு கொண்டுடுறா, ஏன் இவங்க அழுறாங்க? உங்களுக்கு தெரியுமா உடம்பு விட்டது பிறகு நீ உங்களை சந்திக்க முடியாது. ஆனால் உனக்கு எல்லாரையும் தெரியும் இன்னும் இங்கே அழுறாங்க, நான் தான் என்ன இருக்கிறேன்னு. வேணுமாட்ட ஒரு படத்தை போய் பாருங்கள், அது பேர் வாட் ட்ரீம்ஸ் மே கம். எஸ் அம்மா சொல்கிறது கேளுங்க. குடம்பை தனித்தொழிய சொல்லுங்க புட்பறந்தற்றே உடம்போடு உயிரினை நட்பு. அதான் இது கூடு இல்லாத முட்டைக்கோள், அதுக்குள்ளே கோழி குஞ்சு ஒன்று இருக்குது, அது இருக்குது. ஆனால் முட்டைக்கோது விழும் இல்லை இல்லாட்டி ஒரு கூடில் இருந்து இன்னொரு கூடு பறக்கும். அதுதான் அப்படின்னா மரணம் இந்த உடம்புக்கு மட்டும். அது சொல்கிறது என்ன தூள சரீரம் சொல்லுங்க. மற்றது இல்லைம்மா இதை சொல்லலை. அன்னமய கோஷம் சொல்லுங்க. அது மட்டும் தான் போகிறோம்மா. இல்லாட்டி வாழ்க்கையில் முன்னே இப்போ கூட நாங்கள் சொல்லி கொண்டிருக்கோம். எதுக்கு சொல்லி கொண்டிருக்கோம் என்னண்டா நீங்கள் இதெல்லாம் அடுத்த பிறகு கொண்டு வைங்க. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா பிடைத்தேண்டா இந்த உயிர் போய் என்ன தான் இறைவனை அடையும் வரையும் பிறந்து கொண்டிருக்கும், முன்னேறி கொண்டிருக்கும். சரியா? அப்போ சாயில்லையே, நீ சாயில்லை. அப்போ நம்மளாக என்ன சொல்கிறாங்கன்ற மரணமா அது சூடா இது சூடான்னு சொல்லி உங்களை முட்டாளாக்கி வச்சுருக்காங்க. சரியா? அப்படி செய்யாதுங்கம்மா. நாம் திட்டி கொண்டு வந்தேன் நிறைய எங்களோட மாமியாரா எங்களோட அம்மா இல்லை துடிச்சு கொண்டு இருக்கு அந்த உயிர். பாருங்கள் இந்த அநியாயம் செய்யாதுங்க. முழு பேரும் பாவம் கிடைக்கும் செய்கிற அத்தனை பேரும் அந்த உயிர் உங்களை விடாது இல்லை இப்போலாங்க அம்மா. நோ அப்படி செய்யாதவங்க. ஆவி இல்லை. இப்போ வீட்டில் அம்மா அப்பா பாட்டு யாராவது செத்தா அந்த உயிர் அங்கே இருக்கிறது. அந்த உயிராக பார்த்து கதை அவரோட அது நல்லா இருக்குது. அப்போ கவலைப்படாது உடம்பு தான் விட்டா ஏன்னா உங்களுக்கு நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறது நல்லா இருப்பா, நல்ல பிறவி கிடைக்கும் அப்படி ஏதாவது சொல்லும்.
அப்படி நல்ல வார்த்தையோட கதை என்ன அது கேட்டுக்கொண்டிருக்கிறது. அது சூக்ஷ்ம சரீரம் தெரியும். விளங்காமா? அடுத்த பாயிண்ட், பி எ ரெபல். நாங்கள் சொல்கிற இந்த முட்டாள்தனமாக இப்போ நான் சொன்னேன்னா வீட்டில் போய் இந்த அநியாயம் செய்கிறதுல டோன்ட் டூ இட். யூ ரெபல் நானோ இது உடம்பை விட்டதுன்னு அம்மா இல்லை அப்பா அம்மா அப்படி உதாரணத்தை எடுத்துக்கணும். இல்லை அவள் பார்த்து கொண்டு இருக்கா, இல்லை செய்யக்கூடாது. இந்த தண்ணி அடிக்கிற வேலை என்ன கடலை அடிக்கிற வேலை கிடையாது. பிரார்த்தனை இல்லை அவளோட நல்ல கதையுங்கோ இல்லை கேட்டு கொண்டு இருக்கம்மா. எங்களோட அம்மா அவங்க தெரியாது, ஞானமெல்லாம் இல்லை. நான் அந்த பால் ஊற்றுற 3ஆம் நாள் அந்த சவக்கால் நீக்கிறேன், அவனே பக்கம் நீக்கிறேன். ஏன் நீங்கள் எப்படி தெரியுமா? அது அந்த உயிர், அந்த உடம்பு மட்டும் தான் இல்லை. உங்களுக்கு நல்லா நெருங்கினவங்களுக்கு விளங்கும். தூரமே போகிறீங்க. சித்ரா அம்மா, டாக்டர் சித்ரா அம்மாவோட வீட்டை நான் போனேன். அங்கே நீங்களும் வந்தவங்களா? ஐயா அம்மா இருந்தார். அப்போ நெருங்கின குடும்பம். அங்கே போனால் அந்த விளக்கேற்றல கோயிலில் கேட்கணும். எங்கள் அம்மா ஏன் விளக்கேற்ற வீட்டில் விளக்கேற்றலாமா சாமி? நானே ஏற்ற போகிறேன். மேட்சை கொடுங்க, மேட்சஸ் கொடுங்க, நான் விளக்கேற்றுறேன். அவர் பக்கத்தில் நிற்கிறார். இல்லை உடம்பெல்லாம் இப்போவும் சொல்லிக்குது என்ன உடம்பு படுது அவரோட மண்ணில். ஏன் அவர் நிற்கிறார் அங்கே. அப்போ ஆவியிலடமான ஒரு உயிர் அது. அதை நீங்கள் எப்படி இப்போ நீங்கள் கனவு காணுவீங்க இல்லையோ? கனவில் இந்த உடம்பு தூங்கி கொண்டு இருக்கும், இன்னொரு உடம்பு அங்கே வந்தே இல்லையோ? அதை நீங்கள் நான் ஆவியா அது நீ ஐயா விளங்குதா? இதெல்லாம் பட்டு முட்டாது. அப்போ ரெபல் ரெபல் அவள் என்ன சொல்கிறேன்டா இதுக்கு எதிராக செய்யுங்க. ஏன் நீ இதை ஒழுங்காக செய்யாட்டி நீ அழப்போகிற ஒரு நாளைக்கு நீ அதை நீ அனுபவிக்க வேண்டி வரும். நோ ஓகேயா? காட் பிளஸ் யூ. இனஃப். அது சரி ஓகேயா? சொல்கிறேன் என்னண்டா, உறங்குவது போலும் சாக்காடு. சொல்லுங்க. உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அதாவது இங்கே மரணம் ஒன்று இல்லை. அதாவது இந்த இரவை தூங்கினாய், காலையில் எழும்பினாய். இந்த உடம்புல எழும்புறதுக்கு பதிலாக இன்னொரு உடம்புல எழுதினாய். அவ்வளோதான். நீ சாகலை. சரியாம்மா? இவன் என்ன சொல்கிறான்டா, இன்னும் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. நீ முட்டாள்தனமாக வாழ்ந்து சோமாலியை போய் பிறக்க போகிறியா? சோமாலியான்னு தெரியுமோ? இந்த உலகத்திலே அசிங்கமான நாடு, ஏழை நாடு, அவ்வளோ பேரும் தருதலைகள், ராஸ்கல், காவாலிகள் இருக்க இடம். ஓகே. அல்லது நீ சொர்க்கத்துக்கு போக போகிறியா? நீ சூஸ் பண்ணு. நான் சொன்னேன் விளங்க உங்களுக்கு. நீ சொர்க்கத்துக்கு போகிறியா அல்லது சோமாலியில் பிறக்க போகிறன்றது உண்ட கையில் இருக்குது. யார் கையில்? என் கையில். சொல்லுங்க. எனது விதி இருக்கிறது. நான் கவனமாக, ஆழமாக, புத்திசாலித்தனமாக வாழ்ந்து சுவர்க்கத்துக்கு போக போகிறேன். குறைந்த சுவிட்சர்லாண்டுக்காவது போய் பிறங்க. சுவிட்சர்லாண்டு ஒரு நாடு இருக்குது, அதில் பூலோக கைலாவன்னு சொல்கிறேன். ஹெவன் ஒன் எர்த். நான் போய் 2 பேரும் போயிருக்கேன். அழகாக நடம் கப்பல்லாம் பிப்பெல்லாம் சொல்லிக்கிறவங்க. அவ்வளோ ஓகேயா? தேங்க்யூம்மா. எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் போய் எழுதுங்க இங்கே நடந்ததில்லை. என்னம்மா அதை நாங்கள் சொன்ன அவ்வளவும் சத்தியம். அது மட்டும் இல்லை, உங்களோட வாழ்க்கையை கை தூக்கி விடுறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இல்லைம்மா? ஓகேயா? அதை நீங்கள் செய்யுங்க. நம்ம பார்வதி கர்மா ஓகே. நான் களைச்சி போனாங்களே, நான் கொஞ்சம் பஜனை ஒன்று பண்ண போகிறேன். கொடுங்க மால். ஏண்டா நேரம் போய்கொண்டிருக்கு, ஆனால் எங்கள்கிட்ட நிறைய சரக்கு இருக்குது. என்ன பண்ணுறது? நான் குருநாதரை பாட போகிறேன். ஏனெண்டா அவர்கிட்ட கேட்கணும். ஏமான் சொல்லுங்க. எழுத்தறிவித்தவன் சொல்லுங்க இறைவன் ஆகும். குருவில்லா வித்தை பால். சொல்லுங்க. நான் ஃப்ரான்ஸில் பாரிஸுக்கு போனேன். அங்கே ஐஃபல் டவர் ஒன்று இருக்குது இல்லை, அது கீழே பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட். அங்கே நாங்கள் போய் காஃபி குடிச்சிட்டு வெளியில் வந்தால் அதில் இருக்க சீஃப் செஃப் இந்தியன் குரு என்னோட இந்தியன் குரு. எஸ் அது சொன்னார். நானும் குரு. என்ன ஐம் ஆல்சோ குரு. என்னது அந்த எப்படி நல்லா சமைக்கிறத படிப்பிக்கிற குரு. சரிதானே? பழங்கடாமான். அப்போ நானுங்கிற குருநாதரை பாட போகிறேன். நீங்கள் சேர்ந்து பாடுவோம்.